பல நாட்களாக சென்னையில தொடர்ந்து போராட்டம் நடத்தி வந்த துப்புரவு பணியாளர்களை குண்டுக்கட்டாக தூக்கி அரெஸ்ட் பண்ணி அந்த போராட்டத்துக்கு ஒரு முடிவு கட்டியிருக்கிறாங்க தமிழக அரசு. நண்பர்களே, இந்த போராட்டத்தில் நியாயம் இருக்கா அப்படிங்கிற கேள்விதான் தமிழக மக்களுடைய மனதில் பெரிய அளவில் எழுந்திருது. துப்புரவு பணியாளர்கள் கான்ட்ராக்ட் வேலையில இருந்திருக்காங்க. சிலர்லாம் 15-20 வருடங்கள் கான்ட்ராக்ட்ல இருந்திருக்காங்க. கோவிட் சமயங்கள்ல நாம எல்லாரும் வீட்டோட அடைஞ்சு கிடந்த காலகட்டங்களில் கூட இந்த துப்புரவு பணியாளர்கள் வெளியில வந்து 365 நாட்களும் இவங்க வேலை செய்தாங்க. அது மட்டும் அவசர காலங்கள்ல சென்னையில வெள்ளம் வந்த போதெல்லாம் அதை உடனடியாக வந்து கிளீன் பண்ணவங்க இவங்க தான். அவர்களுக்கு இப்படி ஒரு பிரச்சனையா அப்படின்னு பலரும் பேசுறாங்க. நண்பர்களே, சென்னையுடைய அந்த பகுதிகளுடைய கிளீனிங் கான்ட்ராக்ட தமிழக அரசு வழங்கி இருக்குது தனியார் நிறுவனத்துக்கு. அப்படிங்கறதான் பிரச்சனையே. அப்படி தனியாருக்கு வழங்கிய பிறகு இவர்களுக்கு நீடிச்சு இந்த சம்பளம் வருமா அப்படிங்கிற கேள்வி எல்லாம் எழுது. சம்பளத்தை குறைப்பாங்களா, எத்தனை ஆட்களை குறைப்பாக அப்படின்னு ஒரு ஸ்திரமற்ற ஒரு சூழ்நிலை எழுந்ததால தான் இவங்க போராட்டம் நடத்தினாங்க. இரவோடு இரவாக 13 பஸ்களை கொண்டாந்து நிறுத்தி அப்படியே ரவுண்டு கட்டி எல்லாத்தையும் குண்டுகட்டாக தூக்கி வண்டியில போட்டு கொண்டு போய் அரெஸ்ட் பண்ணிட்டு போயிட்டாங்க. நண்பர்களே, இதுல போலீசார் இப்படி நடவடிக்கை எடுத்ததற்கு கோர்ட் உத்தரவு கிடைத்ததுதான் காரணம் அப்படிங்கிறது தான் உண்மை. ஆனால் அந்த கோர்ட்ல கேஸ் போட்டது யாரு அப்படிங்கிற தகவல்கள் தான் இப்பொழுது மெல்ல மெல்ல கசிய ஆரம்பிச்சிருக்குது. கோர்ட்ல துப்புரவு பணியாளர்களுக்கு எதிராக கேஸ் கொடுத்ததே ஒரு சென்னை நகர திமுகவுடைய நிர்வாகி தான். தகவல் இப்பொழுது வெளியாகி இருக்குது. இந்த போராட்டத்தை முடிவுக்கு கொண்டு வருவதில் மேலும் சில திமுக கனெக்ஷன்ஸ் இருந்ததாகவும் செய்திகள் வெளியாகி இருக்குது.